ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலுள்ள சொத்தை தனது மனைவி மற்றொருவரிடம் சேர்ந்து அபகரிக்க முயன்று கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கணவர் புகார் கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த கணேசன், பானுமதி தம்பதி. இவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துவிட்டனர். கணவர் கணேசனுக்கு வீட்டுடன் கூடிய 6 ஏக்கர் இடம் உள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் விவாகரத்து மற்றும் ஜீவானம்சம் கேட்டு பானுமதி மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த கணவர் கணேசன், தனது மனைவி பானுமதி வேறு ஒருவருடன் ஏற்பட்ட திருமணத்தை மீறிய உறவால் அவர்கள் இருவரும் சேர்ந்து தான் சொந்தமாக சம்பாதித்த 3 கோடி மதிப்பில் உள்ள சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாகவும், தன் உயிருக்கு ஆபத்து உள்ளதால் தனது மனைவியிடமிருந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கணவர் கணேசன், தனது நிலத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்யவும் தடுக்கும் வகையில் தனது மனைவியும் அவருடன் இருக்கும் தனிநபர் முயற்சி செய்து தனது வாழ்வாதாரத்தை கெடுத்து வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். கணவனே தனது மனைவியால் உயிருக்கு ஆபத்து என்று காவல்துறையில் புகார் கொடுத்துள்ள சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு என் மனைவி கருத்து வேடுமாக 8 வருட காலமாக 2 பேர் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற நிலையில் ஜீவனம்சம் கேட்டு பெருந்த சப்கோர்ட்டில் போட்டிருந்தது. ஜீவனம்ச தொகை கட்ட தவறியதுனால என் மேல் சொத்துக்கு ஜப்தி பண்ணுறதுக்கு வந்தது. இந்நிலையை என்னால் பணம் பெரட்ட முடியாதனால அதுவோ எனக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்கின்றன. இருக்கையில் இவங்க சப்திக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு நான் என்னோட சொத்தை கரையம் செய்துள்ளேன். பிறப்பவருக்கும் எங்களுக்கும் வேறு அவர் என்னை வற்புறுத்தியோ இது பண்ணியோ கொண்டு போய் கரியம் பண்ணவில்லை. என் சுய நினைவோடு தான் நாங்கள் அவர் பேரில் கரியம் செய்து கொடுத்தோம். இப்படி இருக்கும் இடையில் கீவே பொன்னையனும் எனது மனைவி பானுமதியும் இருவரும் தகாத உறவு வைத்து கொண்டு என் மீது தவறான பொய் வழக்குகளையும் ஊடகங்கள் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் தவறான இதுகளையும் பரப்பி வருகிறார். இவர்கள் இதோடு நிறுத்தி கொள்ளாவிட்டில் நான் சட்டப்பூர்வமாக அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுப்பேன். சொல்லிட்டு என் பூர்வீக சொத்தோ இது எதுவும் இல்லை, நானாக சம்பாதித்து வைத்த சொத்து. இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் பிரபு அவர்கள் வைத்து கொண்டு அவர்கள் கட்சி பெயரையும் அவர் பேரையும் இடையூறாக கெட்ட பேர் வர வைக்கணும் என்ற கெட்ட எண்ணத்துடன் கீவே பொன்னையன் இவ்வாறு செய்து வருகிறார். என்னுடைய இவ்வாறு மென்மேலும் பிரச்சனை செய்து கொண்டு வருகிற காரணத்தினால் நான் எஸ்பி அலுவலகத்தில் பெட்டிஷன் கொடுத்துள்ளேன். என் மனைவியின் மேலேயும் கீவே பொன்னையன் மேலேயும்.